ஓம் சாந்தி. 29/8/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, தங்களுடைய பாதுகாப்பிற்காக விகாரங்கள் என்ற மாயையின் பிடியிலிருந்து தப்பித்திருக்க வேண்டும். ஒரு பொழுதும் தேக அபிமானத்திற்கு உட்படக்கூடாது. கேள்வி: புண்ணிய ஆத்மா ஆவதற்காக தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் எந்த ஒரு முக்கியமான அறிவுரை அளிக்கின்றார்? பதில்: பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, புண்ணிய ஆத்மா ஆக வேண்டும் என்றால், ஒன்று, ஸ்ரீமத் படி சதா நடந்து கொண்டே இருங்கள். நினைவு யாத்திரையில் கவனக்குறைவாக இருக்காதீர்கள். இரண்டாவது, ஆத்ம உணர்வுள்ளவராக இருப்பதற்கான முழுமையான முயற்சி செய்து காமம் என்ற மகா எதிரியை வெற்றியடையுங்கள். புண்ணிய ஆத்மா ஆகி இந்த துக்க தாமத்தை கடந்து சுகதாமம் செல்வதற்கான நேரம் இதுவே ஆகும். ஓம் சாந்தி. தந்தைதான் தினமும் குழந்தைகளிடம் கேட்கின்றார். சிவபாபாவிற்கு குழந்தை குட்டிகள் உடையவர் என்று கூறமாட்டார்கள். ஆத்மாக்களோ அனாதியாக இருக்கவே இருக்கிறார்கள். தந்தையும் உடன் இருக்கின்றார். தந்தை பாபா மற்றும் மூத்த சகோதரர் தாதா இருவரும் இச்சமயத்தில் இணைந்திருக்கும் பொழுதுதான் குழந்தைகளுக்கு பராமரிப்பு செய்ய வேண்டியுள்ளது. எத்தனை குழந்தைகளை பராமரிக்க வேண்டியுள்ளது? ஒவ்வொருவருடைய கணக்கையும் பார்க்க வேண்டியுள்ளது. எப்படி ஒரு லௌகிக்க தந்தைக்கு கூட கவலை இருக்கிறதல்லவா? நம்முடைய குழந்தை கூட இந்த பிராமண குலத்தில் வந்துவிட்டால் நன்றாக இருக்குமே என்று நினைப்பார். நம்முடைய குழந்தை கூட தூய்மையாக ஆகி தூய்மையான உலகத்திற்கு செல்லட்டுமே, எங்காவது இந்த பழைய மாயையின் வாய்க்காலில் விழுந்து விடாமல் இருக்க வேண்டுமே என்று நினைப்பார். எல்லையற்ற தந்தைக்கோ குழந்தைகள் பற்றிய கவலை இருக்கிறது. எத்தனை சென்டர்கள் உள்ளன? எந்த குழந்தையை எந்த சென்டருக்கு அனுப்பினால் பாதுகாப்பாக இருக்க முடியும்? தற்காலத்தில் பாதுகாப்பாக இருப்பது கூட கடினமாக உள்ளது. உலகத்தில் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை. சொர்க்கத்திலோ ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பு உள்ளது. இங்கு ஒருவருக்குமே பாதுகாப்பு இல்லை. எங்கேயாவது விகாரங்கள் என்ற மாயையின் பிடியிலே சிக்கிவிடுகிறார்கள். இப்போது ஆத்மாக்களாகிய உங்களுக்கு பாதுகாப்பு உள்ளது. சத்தியமானவரின் தொடர்பு கூட இங்கு உள்ளது. இங்கேயே தான் துக்கதாமத்தை கடந்து சுகதாமத்திற்கு செல்ல வேண்டும். ஏனெனில் துக்கதாமம் என்றால் என்ன, சுகதாமம் என்றால் என்ன என்று இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரிய வந்துவிட்டது. இப்பொழுது இருப்பது துக்கதாமமாகும். நாம் நிறைய பாவங்களை செய்துள்ளோம். மேலும் அங்கு புண்ணிய ஆத்மாக்கள் தான் இருப்பார்கள். நாம் இப்பொழுது புண்ணிய ஆத்மா ஆக வேண்டும். இப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் தங்கள் 84 பிறவிகளின் சரித்திர பூகோளத்தை அறிந்து கொண்டு விட்டீர்கள். உலகத்தில் யாருமே 84 பிறவிகளின் சரித்திர பூகோளத்தை அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது தந்தை வந்து முழு வாழ்க்கை சரித்திரத்தை பற்றி புரிய வைத்துள்ளார். இப்பொழுது நாம் நினைவு யாத்திரை மூலமாக முழுமையாக புண்ணிய ஆத்மா ஆக வேண்டும் என்று நீங்கள் அறிவீர்கள். இதில்தான் நிறைய பேர் கவனக்குறைவாக இருப்பதால் ஏமாந்து போகிறார்கள். இந்த நேரத்தில் கவனக்குறைவாக இருப்பது நன்றாக இல்லை என்று தந்தை கூறுகிறார். ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். அதில் கூட முக்கியமான விஷயம் கூறுகின்றார். ஒன்று, நினைவு யாத்திரையிலே இருங்கள். இன்னொன்று, காமம் என்ற மகா எதிரியின் மீது வெற்றி அடைய வேண்டும். தந்தையை எல்லோரும் அழைக்கிறார்கள். ஏனெனில் அவரிடமிருந்து அமைதி மற்றும் சுகம் என்ற ஆஸ்தி ஆத்மாக்களுக்கு கிடைக்கிறது. இதற்கு முன்பு தேக உணர்வுள்ளவராக நீங்கள் இருந்தீர்கள். அப்பொழுது எதுவுமே தெரியாமல் இருந்தது. இப்பொழுது குழந்தைகளை ஆத்ம அபிமானியாக ஆக்கப்படுகிறது. புதியவர்களுக்கு முதலில் ஒன்று, எல்லைக்கு உட்பட்ட மற்றும் இரண்டாவது, எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையை பற்றிய அறிமுகம் அளிக்க வேண்டும். எல்லையற்ற தந்தையிடமிருந்து சொர்க்கத்தின் அதிர்ஷ்டம் கிடைக்கிறது. எல்லைக்கு உட்பட்ட தந்தையிடமிருந்து நரகத்தின் அதிர்ஷ்டம் கிடைக்கிறது. குழந்தை வாலிபனாக ஆகிவிடும் பொழுது தந்தையின் சொத்துக்கு
உரிமையுள்ளவர் ஆகிறார். அறிவு வந்த பிறகு மெல்ல மெல்ல மாயைக்கு அடிமையாகி விடுகிறார்கள். இவை எல்லாமே ராவண ராஜ்யத்தின் விகாரம் நிறைந்த உலகத்தின் பழக்க வழக்கங்களாகும். இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். இந்த பழைய உலகத்தின் விநாசம் ஆகிக் கொண்டிருக்கிறது. ஒரு கீதையில்தான் விநாசத்தை பற்றிய வர்ணனை உள்ளது. வேறு எந்த சாஸ்திரத்திலும் மகாபாரத போரை பற்றிய வர்ணனை இல்லை. கீதை சொல்லப்படுவதுதான் இந்த புருஷோத்தம சங்கம யுகம் ஆகும். கீதையின் யுகம் என்றால் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை என்று பொருள். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. தங்களுடைய வீடு மற்றும் ராஜதானியை நினைவு செய்து அளவற்ற குஷியில் இருக்க வேண்டும். இப்பொழுது நம்முடைய பிரயாணம் முடிந்துவிட்டது. நாம் நமது வீட்டுக்கு செல்லுகிறோம். பிறகு ராஜதானிக்கு வருவோம் என்பது எப்பொழுதும் நினைவில் இருக்கட்டும். 2. நாம் சிவபாபாவுடன் பிரம்மா பாபாவின் மூலமாக ஹேண்ட் ஷேக் செய்து கொள்ளுகிறோம், அதாவது கைகுலுக்கிக் கொள்ளுகிறோம். அந்த தோட்டத்திற்கு எஜமானர் நம்மை தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார். நாம் இந்த படிப்பின் மூலம் ஸ்வர்க்கத்தின் பட்டத்து ராணி ஆகிறோம். இதே குஷியில் உள்ளூர இருக்க வேண்டும். வரதானம். 3 விதமான வெற்றியின் மெடலை பெறக்கூடிய சதா வெற்றி பெறுபவர் ஆகுக. விளக்கம். வெற்றி மாலையில் நம்பர் அடைவதற்கு முதலில் சுயத்தின் மீது வெற்றி, பிறகு அனைவரின் மீதும் வெற்றி, பிறகு இயற்கையின் மீது வெற்றியடையுங்கள். எப்போது இந்த 3 விதமான வெற்றி மெடலை அடைவீர்களோ அப்போது வெற்றி மாலையில் மணியாக வர முடியும். சுயத்தின் மீது வெற்றி அடைவது என்றால் தனது வீணான உணர்வுகள், சுபாவங்களை சிரேஷ்டமான உணர்வுகள் மற்றும் சுப பாவனையின் மூலம் மாற்றிக்கொள்ள வேண்டும். யார் இவ்வாறு சுயத்தின் மீது வெற்றி அடைகிறார்களோ அவர்கள்தான் மற்றவர்களின் மீதும் வெற்றியை பிராப்தியாக அடைகிறார்கள். இயற்கையின் மீது வெற்றி அடைவது என்றால் வாயுமண்டலம், அதிர்வலைகள் மற்றும் ஸ்தூலமான இயற்கையின் பிரச்சனைகளின் மீது வெற்றி அடைவது ஆகும். ஸ்லோகன். தனது கர்மேந்திரியங்களின் மீது முழுமையாக ராஜ்யம் செய்பவர்கள்தான் உண்மையான ராஜயோகி ஆவார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் வெகு காலம் கழித்து தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. சகஜ யோகியாக வேண்டுமென்றால் பரமாத்மா அன்பின் அனுபவசாலி ஆகுங்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானத்தின் கூடவே உண்மையான ஆன்மீக அன்பு கிடைத்திருக்கிறது. அந்த ஆன்மீக அன்புதான் உங்களை பிரபுவினுடையவர்களாக ஆக்கியுள்ளது. ஒவ்வொரு குழந்தைக்கும் இரட்டை அன்பு கிடைத்துள்ளது. ஒன்று தந்தையின் அன்பு, மற்றொன்று தெய்வீக குடும்பத்தின் அன்பு. எனவே அன்பின் அனுபவம் உங்களை விட்டில் பூச்சியாக ஆக்கிவிட்டது. அன்புதான் காந்தத்தை போல் வேலை செய்கிறது. பிறகு நீங்கள் கேட்பதற்கும் இறப்பதற்கும் தயாராகி விடுகிறீர்கள். சங்கம யுகத்தில் யார் உண்மையான அன்பில் உயிருடன் இறந்து விடுகிறார்களோ, உயிருடன் இருக்கும்போதே இறந்து விடுகிறார்களோ அவர்கள்தான் ஸ்வர்க்கத்திற்கு செல்கிறார்கள். நல்லது. ஓம் சாந்தி.